சபா மாநிலத்தில் இன்று காலை 8 மணி நிலவரப்படி வெள்ளம் காரணமாக 113 குடும்பங்களைச் சேர்ந்த 415 பேர் 2 தற்காலிக நிவாரண மையங்களிலும் ஒரு நிரந்தர நிவாரண மையத்திலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநில பேரிடர் மேலாண்மை குழுவின் கூற்றுப்படி போஃபோர்ட் சிலாகோன் நிரந்தர நிவாரண மையம் செப்டம்பர் 9 முதல் திறக்கப்பட்டுள்ளது. இங்கு 51 குடும்பங்களைச் சேர்ந்த 155 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக பனாம்பாங் எஸ்கே செயின்ட் பால் கொலோபிஸ் தற்காலிக நிவாரண மையத்தில் 19 குடும்பங்களைச் சேர்ந்த 59 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி பூகுவான் சியாவ் மண்டபத்தில் 32 குடும்பங்களைச் சேர்ந்த 142 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் அங்கு இந்த எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இதனிடையே மொத்தம் 22 கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அதில் பனாம்பாங்கில் 14 கிராமங்களும் போஃபோர்ட்டில் 8 கிராமங்களும் அடங்கும். இதனிடையே மாநிலத்தில் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையும் கனமழையும் பலத்த காற்றும் வீசும் என மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.